திருவள்ளூரில் 33 கோடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விநாயகமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விநாயகமூர்த்தி, பொதுமக்களின் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரத்தில் பழைய பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து தினசரி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, திருப்பதி என பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் இந்த பேருந்தினால் அதிக அளவில் மக்கள் இந்த இடங்களில் கூடி வருகின்றனர். இதனால் இடவசதி இல்லாமல் மக்கள் மிகவும் தவித்து வருகின்றனர். போதிய பேருந்துகள் வரிசையாக நிற்பதற்கு கூட இடமில்லாததால் இந்த பேருந்து நிலையத்தை மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் பல முறை மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இதன் அடிப்படையில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் மூலம் கடந்த ஆண்டு தமிழக அரசு 33 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அரசாணை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகரத்தின் அருகே வேடங்கி நல்லூர் பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணியானது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருது. 1.5 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த பணியானது முழுவதுமாக முடிக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் வேதனை அடைந்து வருகின்றனர். மிக விரைவாக இந்த பணியை முடிக்க வேண்டும் எனவும் இதனால் திருவள்ளூர் நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும் எனவும் மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் இந்த பேருந்துகளில் ஏறி இறங்கி வருவதற்காக எந்த ஒரு வசதியும் இல்லாத இந்த பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம் எப்போது அமைக்கப்படும் என அனைவரும் எதிர்பார்த்து வருகின்றனர். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி.